ரொம்ப மாதம் கழித்து இன்றைக்கி நம்ம சர்வீஸ் எங்கே அட்டன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சர்ச்சுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். யூஸ்வலாகவே எல்லோரும் மே மந்த் அப்படின்னா எல்லாருமே நம்ம வில்லேஜுக்கு வந்துடுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுங்க எல்லாமே அவங்கவுங்க ஃபேமிலியோடு அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க. அதுதான் நடக்கும் இங்கே. சண்டே ஆனால், அதுவும் மே மாதம் சண்டே ஆனால் எல்லாம் ஊருக்கு போனவங்க எல்லாருமே திரும்ப நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம குட்டி வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே பார்க்கலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். சர்ச்சு நல்லா சிறப்பாக முடிஞ்சது. வெளியிலேருந்து ஒருத்தர் நான் இந்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு போகும்போது பயங்கர ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எப்போவுமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ரொம்ப சேடாக, பல கேள்விகளோட, பல குழப்பத்தோட, நிறைய கோவத்தோட, எனக்கு யார்கிட்ட எப்படி காட்டுறதுன்னு தெரியாத, நான் மனசுலையே வச்சுக்கின்னு இருந்த எல்லா விஷயத்துக்கும் சாமி இந்த ஐயா மூலிமா அப்பா தான் இந்த ஐயாவை இன்றைக்கி மெசேஜுக்காக சொல்லியிருந்தார். அப்பா நம்ம சர்ச்சில் இப்போ செக்ரட்டரி நம்ம பாஸ்டேட்லன்றதுனால எனக்கு தெரியாது. இந்த ஐயா கேட்டார், நீங்கள் ஐயாவோட பொண்ணா? அதையில் நாங்கள் ஐயாவோட பொண்ணாடி கேட்டார். ஆமாம் ஐயா அப்படி சொன்னேன். ஏன்னா நான் நம்ம ஊர் சர்ச்சிலுமே சீக்கிரமாக போயிடுவேன். இங்கேயும் பெல் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பெல்லு, செகண்டு பெல்லுன்ட்டு. முதல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அதனால் அவர் என்னை கேட்டார். அப்போ சோத்திரங்க ஐயானது பேசினந்தப்போ கேட்டார். ரொம்ப சூப்பரான மெசேஜு. அப்போ தான் நம்பினேன், உலகத்துலேயே நம்மளை தேற்றுகிற, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு ஒருத்தர் நம்மளுக்கு பதில் சொல்லி அதுலேருந்து ஆறுதல் படுத்த முடியும் அப்படின்னா அது சாமி மட்டும்தான். அவர் கொடுக்குற ஆறுதல் மட்டும்தான் நிரந்தரமானது. அந்த மெசேஜ் கேட்டுட்டு வெளியே வந்ததுலேருந்து சுத்தமாக எனக்கு எப்படி சொல்கிறது, நோ ஸ்ட்ரெஸ்ஸு, நோ கவலை, நோ வைராக்கியம், நோ கோவம். யார்கிட்டையும் எதுவுமே கேட்கணுன்னு அவசியம் இல்லை, யார்கிட்டையுமே சொல்லி என்னை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், நம்ம வீட்டு சர்ச்சுக்கு போயிருந்தா கூட இவ்வளோ ஒரு இதுவாக இருந்திருக்காது. பரவாயில்ல, இன்றைக்கி இங்கே சர்ச்சுக்கு வருவோம். இந்த ஐயா மூலிமா சாமி என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வரும். நம்ம டவுன் ஆகும்போது நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஒரே விஷயம் சாமியோட வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு 100% நான் அதை உணர்ந்தேன். அன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வார்த்தையும் எனக்காகவே சாமி பேசின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைபிள், இது அம்மா வீட்டுக்கு நான் வந்தேன்னா இந்த பைபிளை தான் நான் எடுத்து படிப்பேன். படிச்சுன்னு இருக்கும்போது பிளஸ்ஸி பிறந்திருக்கும் போது என்னோடய பைபிள் இங்கேயே இருந்தது. அதுவும் இல்லாத இது நான் எங்கள் வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு நான் எடுத்துன்னு போக மாட்டேன். ஏன்னா நான் வந்தால் யூஸ் பண்ண சொல்லிட்டு இங்கே தான் வச்சுட்டு போயிடுவேன். கோல்டன் கலரு கவர் போட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் பிளஸ்ஸி பிறந்து இங்கே ஒரு 6 மாதம் இருந்தேன், 5 மாதம் இருந்தேன். அப்போ படிக்க ஆரம்பிச்சது தான். ஆதியாகமத்துலேருந்து எசேக்கியேல் 4 அதிகாரம் வரைக்கும் படித்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் அண்டர்லைன் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. செம்ம. எனக்கு காலையில் தூங்கி எழுந்தோம் 1 மணி நேரம் வச்சேன், அவ்வளோதான். ஆனால் அதே இன்ட்ரெஸ்டோடு நான் கண்டினியூ பண்ணல. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நடா இது நம்ம முடிக்காத விட்டுட்டோமே. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன். இந்த ஏற்பாடெலாம் படிக்கும் போது ஒரு லைனும் அப்படியே அண்டர்லைன் பண்ணி நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன். பைபிளை படிக்கும்போது தூக்கம் வர்றது அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளுமே டெய்லியும் சீக்கிரம் முடிச்சிடணும். அதே மாதிரி ஒரு லைனுமே நம்ம புரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு படித்தது தான். அப்போ என் பைபிளை ஒரு பக்கமாக திருப்பி இருந்தால் நம்ம எவ்வளோ தான் விட்டுருக்குறோம், எப்போ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் உட்காந்துக்கின்னு ஐயா நிறைய அவரோட சாட்சிலாம் சொன்னார். அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, என் பேர் தான் அருள், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு இருள் அப்படி சொன்னார். அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆமாம், இல்லை பேரில் அருள் இருக்குது, அவர் வாழ்க்கை எவ்வளோ இருளாக இருந்துருக்குது. அவர் செய்யாத பாவமே இல்லையாம். ஆனாலும் ஒரு இந்துலேருந்து சாமி அவரை ரட்சித்து இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு சாமி. அதனால் அவரோட சாட்சிலாம் இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம அவரோட சேனல் கூட வச்சுக்கிறாரு. நிறைய பாடல்கள் 60 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. சர்ச்சில் இப்போ பெல் அடிக்குது, அதனால் ஸ்டாப் பண்ணலாமா? வேணாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் பேசினே இருக்கிறேன். நான் வசனம் சொல்லணும் அப்படின்னு நான் பார்ப்பேன் எப்போவுமே, அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஐயா என்ன சொன்னார், இன்னொரு விஷயம் சொன்னார். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆனால் சாட்சியாக வாழ மாட்டாங்க. சாட்சினா 1000 சாட்சி சொல்லலாம்,
சாட்சி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொன்னார். நான் மற்றவங்க யாருக்காக சொல்லவே இல்லை, எனக்கு உண்மையாலுமே டச்சிங்காக இருந்தது. ஆமாம்ல, என்ன தான் நம்ம சாட்சியாக வாடுறோம், வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் சாட்சி சொல்கிறோன்னா முதல்ல போயிட்டு நின்று பைபிள் எடுத்துக்கின்னு முக்காடு போட்டு சாட்சி சொல்கிறோம். தேவன் நாம மகிமைப்படணும், அவர் செஞ்ச அற்புதம் அதிசயத்தெல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் சாட்சியாக வாடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, இனிமேல் ட்ரை பண்ணோம் அப்படி சொல்லிட்டு பார்த்துருந்தேன். இதுதான் வந்து எங்களுடைய தாய் திருச்சபை. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வந்து நாங்கள் வருவோம். ஆனால் வந்து இப்போ புதுசாக இது கட்டினாங்க, கரெக்டாக 2010 வருஷம் கட்டினாங்க, 11 டெடிகேட் பண்ணாங்க. ஒரே வருஷம்தான். ஒரு நல்ல ஒரு சிட்டி சர்ச்சிலேருந்து கட்டி கொடுத்தாங்க இங்கே. இந்த வந்து புது சர்ச். நாங்களாம் கல்யாணம் ஆனால் இந்த சர்ச்சுக்காகலாம் நாங்கள் ஜெபம் பண்ண நாட்கள்லாம் நிறைய. அதுக்கப்புறம் பர்த்டே திருமண நாள்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாத இங்கே பாட்டு பாடும்போது நான் வந்து பாட மாட்டேன், அமைதியாக வந்துட்டு எல்லாரும் பாடுறத கேட்பேன். சூப்பராக பாடுவாங்க எல்லாருமே, அவ்வளோ அழகாக மியூசிக் வாசிப்பாங்க. அதை கேட்கும் போதே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும். எங்கள் ஊரில் வந்து ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் சேர்ந்து பாடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து வானப்பராபரணை. சூப்பராக இருக்கும் அதை கேட்குறதுக்கு. அதை எல்லாரும் பாடினாங்கன்னா எனக்கு எங்கேருந்து தான் அழ வரும்னு தெரியாது, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வளர்த்தாங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம். இப்போ எனக்கு ஒரு தாத்தா பாட்டி அப்படின்லாம் கிடையாது. எங்கள் அம்மா அதான் அப்பாவோட அம்மா அப்பா இருப்பாங்க, அதுவும் இல்லாத ஊரில் வந்து எல்லாம் சொந்தங்க தானே. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டின் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. இப்போ தான் இடம் வாங்கி நிறைய பேர் வீடு கட்டினு இந்துலாம் வந்திருக்குறாங்க. நிறைய பேர் எல்லாருமே சொந்தக்காரங்க கிறிஸ்டின் தான். வந்து ஒரு பிளஸ்ஸடு அம்மா வீடு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சர்ச்சிலாம் சின்ன சின்ன மனசு கஷ்டம் வந்தாலும் அதை வஞ்சன்ஸாக மனசில் வச்சுக்கின்னு அதை பழி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதே மாதிரி ஒரு சாவுனா, ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போகாமல் சர்ச்சிலேருந்து ஊழியர், கொயர் டீமு, பாட விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே விடிய 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 பாடுவோம். ஒரு கொஞ்சம் கேப் கூட இல்லாமல் நல்லா நிறைய பேர் சூப்பராக பாடுவாங்க. நிறைய எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு 20-30 ஊழியக்காரங்க இருப்பாங்க. எங்கள் பாஸ்டேட்லேயே எல்லா ஊர்லேயுமே எங்கள் ஊழியக்காரங்க தான், எங்கள் ஊர் ஊழியக்காரங்க தான். செக்ரட்டரி, ட்ரெஷரரு, ஊழியருங்க ஒரு 2-3 பேர் தான் வெளியூர்லேருந்து இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஊழியங்க தான். எப்படி தாத்தா பாட்டிலாம் அப்படி வளர்த்தாங்க. இப்போலாம் வந்து சர்ச்சில் நம்ம வந்து யாருன்னா ஒரு குழந்தையை பேசாத அப்படின்னா என்ன அப்படின்னு முறைப்பாங்க. ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது. பின்னாடி உக்காந்துக்குறங்க தலையில் ஒரு கொட்டுவாங்க. நம்ம திரும்பி பார்த்துட்டு அழுதுக்குன்னு அமைதியாக போய் நம்ம கண்டி அம்மா கிட்டே போயிட்டு என்ன அவங்க அடிச்சுட்டாங்க அப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு தான் அடி விழும். ஐயா சொல்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணியிருந்தேன், தாத்தா சொல்கிற வரைக்கும் நீ பேசினிருந்தியா, சித்தி சித்தப்பா அப்படின்னு ரொம்ப உரிமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை இன்னமும் மெயின்டைன் பண்ணுறேன். அதுதான் யாருக்கிட்டையுமே வந்து எதுனா ஒரு ஃபங்க்ஷன் எது சொல்லியிருந்தாலுமே வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் நோட்டீஸ் எது கொடுத்தாலும் மிஸ் பண்ணாமல் வந்துடணும் அப்படின்னு நினப்பேன். அம்மா வீடு அப்படின்னு ரொம்ப நான் அதனால தான் தூரமாலாம் கல்யாணம் பண்ணிக்கணும் போல், கிட்ட தான். அதனால் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இன்னுமே அம்மா வீட்டு சர்ச்சில் நான் வந்துட்டேன்னா அவங்க பாட்டு பாடினாங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட மைக் கொடுத்து பாப்புவா நில்லு, யாரோ பாப்புன்னு கூட கூப்பிட மாட்டாங்க, பாப்புமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. வந்துட்டால் போதும் எங்கள் சித்திங்க, எங்கள் சித்தப்பாங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இளநீர், தேங்காய், அது இதுன்னு பயங்கரமாக கொடுப்பாங்க. அது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து எனக்கு லாங் ட்ராவல் ஒத்துக்காது. இந்த ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, ஃபோனில் பார்த்தது மட்டும்தான். எனக்கு லாங் ட்ராவல் ரொம்ப தூரம்லாம் போனால் எனக்கு ஒத்துக்காது. ஆனால் மே மாதம் ஆனாலும் சரி, எனக்கு மாமியார் வீட்டில் இருக்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் வந்து முழு மனசாக போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே இடம், முதல் இடமும் கடைசி இடமும் அதுவாக இருக்கும் அம்மா வீடு. அவ்வளோதான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படி தான். அது வந்து எனக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. இங்கே வந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, மனசு கஷ்டம், யாருன்னா என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு உட்காந்து ஓன அழுகிற டைமில் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே இடம். அது எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். அம்மா வீட்டோட அருமை, அம்மா வீட்டோட பெருமை, அதெல்லாம் வந்து வேறு வாய்ப்பே இல்லை. அதுவும் ஜனவரி 1ஆம் தேதிலாம் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும்.
எல்லாருக்குமே இங்கே வந்து சர்ச்சு காம்பவுண்டில் ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க, கபடி, பானை உடைத்தல் எல்லாமே இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கணும் அப்படின்னு நினப்பேன். உண்மையாலுமே வந்து அம்மா வீட்லேயும் சரி, ரொம்ப பெரிய வசதி ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைனாலும் நிறைய சந்தோஷம், நிறைய விட்டு கொடுக்கறது, நிறைய அன்பு பாசம் அது எல்லாமே இங்கே கிடைக்கும். எங்கள் அண்ணிங்களும் சரி, எங்கள் தம்பி ஒய்ஃபு, அம்மா அப்பா, பெரியம்மா பெரியப்பா, சித்தி சித்தப்பா அப்படின்னு உறவுகளோடு இருக்கிறத நான் எப்போவுமே விரும்புவேன். இன்றைக்கி அம்மா வீட்டு சர்ச்சில் வந்து நான் காலையிலேயே வந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு செகண்டும் அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. சர்ச்சு காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் அங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டுலாம் இதை கட்டுறதுக்கு முன்னாடி சர்ச்சும் ஸ்கூலும் ஒன்று. வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலு, சனிக்கிழமை க்ளீன் பண்ணணும், சண்டே வந்து சர்ச்சு, அப்படி தான் இருக்கும். அதுலேயே விபிஎஸ் எடுப்பாங்க, அதுலேயே வந்து சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்கூலும் அங்கே தான் நடக்கும். 5 கிளாஸுமே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அங்கே இருந்துச்சு. சத்துணவு எல்லாமே அங்கே தான் இருக்கும். பசங்க எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. கிரவுண்டு பெரிய இடம், நல்லா எப்போவுமே நீட்டாக வச்சுருப்பார் சீமோன் அண்ணன். அவர் தான் ஃபுல்லாக வந்து செக்ஷன் மாதிரி சூப்பராக செக்ஷன் தான் அவர். சர்ச்சோட எது எங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அதை க்ளீன் பண்ணோம், அது எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார். எப்போவுமே சர்ச்சுக்காக ஒருத்தர் எதுவுமே எதிர்பார்க்காத எந்த விஷயம் செஞ்சாலும் சாமி அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நான் வந்து திருப்தியாக ஒரு விஷயத்த அப்புறமா சொல்கிறேன். சர்ச்சு முடிஞ்சிருச்சு. இதுதான் சர்ச்சு காம்பவுண்டு. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுனால பேனர்லாம் வச்சுருந்தாங்க. நான் சின்ன வயசில் 2 குடுமி போட்டுக்கின்னு, குட்டி பாவாடை சட்டை போட்டுக்கின்னு நாங்கள் சந்தோஷமாக இருந்தேன். எங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு வழக்கமாக ஒரு டீம் இருப்பாங்க, அண்ணனுங்க, சித்தப்பாங்க, பெரியப்பாங்களாம். அவங்க தான் வந்து காணிக்கைன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்சி அக்கா இருந்தாங்க. எஃப்சி அக்கா, ஏய் ஷர்மியை மட்டும் உன் சேனலில் போட்டு என்னை போடவே இல்லையடி அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து காணோம், தேடி பார்த்தேன். எஃப்சி அக்கா வந்து ரொம்ப சூப்பர். அவங்க இது வந்து நான் சொல்கிறோம், ஏதோ சொல்லின்னு இருக்கிறோம். ஹாப்பி சண்டே சொன்னேன் எங்கள் அண்ணி. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இனிதான வாழ்த்துக்கள் சொன்னேன். நான் வந்து சொல்கிறேன், அது ஷார்ட்ஸுக்காக எடுத்த இந்த வீடியோ. எல்லா வாரமும் வந்து நான் எங்கள் மாமியார் வீட்டு சர்ச்சில் இருப்பேன். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.